மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமாக வெல்லும். என்ன தான் இந்த ராஜேஸ்வரி இந்த நிசாவன் திட்டம் போட்டு நம்ம விஜய் நம்ம மல்லியும் பிரிக்கணும்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் அது சாத்தியமே கிடையாதுங்க. ஏன்னா அந்த நிசா சொன்னபடியே இந்த ஆதவன் மூலிமா நம்ம வெண்பாவை கடத்திட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த ஆதவனோட நிலைமையும் இந்த நிசாவோட நிலைமையும் கண்டிப்பாக அந்த ஆண்டவனால் கூட நம்ம விஜய் கிட்டேருந்து தப்பிக்க வைக்க முடியாதுங்க. ஏன்னா கடுங்கோவத்தில் இது வரைக்கும் நான் பொறுத்து போனது எல்லாமே போதும், இதுக்கு மேலேயும் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி ஒரு சதி திட்டத்தை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஆண்டவனே தடுத்தாலும் உங்களை நான் என்கிட்டேருந்து சும்மா விட முடியாதுன்னு பயங்கர கடுங்கோவத்தில் நம்ம விஜய் இப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்களானவா நம்ம விஜய்க்கு எதிர்கொள்ள முடியாத மாதிரி இந்த நர்மதா இப்படி ஒரு எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. அதே சமயம் இந்த ரேணுகா பார்த்ததுலேருந்து நம்ம விஜய்க்கு மனசே கேட்கலைங்க. ஏன்னா பொண்டாட்டியே இவ்வளோ நாளாக ரேணுகா தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வெண்பாவுக்காக தாங்க இந்த மல்லி பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ ரேணுகா பின்னாடி போனவா மல்லிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம விஜய் ரொம்பவே தத்தளிக்க போகிறாங்க. ஏன்னா எல்லா நிலைமையிலும் கஷ்டத்துலையும் இருக்கட்டும் இல்லை துரோகத்துலையும் இருக்கட்டும் நம்ம மல்லி தாங்க நம்ம விஜய் கூட இருந்தாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் இப்போ ரேணுகா உயிரோடு இருக்கிறது இந்த கதிரேசனுக்கும் நிசாவுக்கும் தெரியுமா அப்படின்றத மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன தான் இந்த ரேணுகா ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எல்லாம் இறந்து போயிட்டான்னு ஒரு கேஸை கொடுத்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருந்தாலும், ஏன்னா இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு இந்த ரேணுகா வந்திருக்காளே அப்படின்ற உண்மை எல்லாருக்குமே பேரதிர்ச்சி கொடுக்குதுங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான முடிவை நம்ம விஜய் தாங்க கட்ட போகிறாங்க. ஏன்னா இந்த கதிரேஸ் இருந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் இந்த நிசாவை அவ்வளோ வலுக்கட்டாயமாக சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியாது, வெண்பாவை மட்டும் கடத்திரு. ஏன்னா வெண்பா அவங்க கூட இருக்கவே கூடாது. ஒரு கட்டத்தில் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை இந்த மல்லி வாழ்ந்துட்டு இருக்கா, மல்லியை இந்த ராஜேஸ்வரி பார்த்துக்குவா, ராஜேஸ்வரி கொன்றுவா அப்படின்னு அவ்வளோ உறுதியை சொல்லிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி அனுப்புனால்தான் இந்த ருத்ரன் கையும் காலமாக சிக்கிட்டு இருக்கானே அதே பொதுவாதா. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி அடிமேல் அடி நம்ம மல்லியை தாங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கங்க. மல்லி அந்த ஒரு வீட்டில் நிம்மதியாக வாழக்கூடாது. இந்த ஒரு ஹனிமூன் பிளானை இவ்வளோ மோசம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த நர்மதா இருந்துக்கிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. நீங்கள் எங்ககிட்ட உண்மையாக பழகிட்டு இருக்கீங்க, உனக்கு நான் துரோகம் பண்ணணுன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்னு. ஆனால் இந்த ஆதவனும் இந்த நர்மதாவும் வெவ்வேறு, இவங்க ரெண்டு பேருமே திட்டம் போட்டு பிளான் பண்ணி தான் கடத்த வந்திருக்காங்க அப்படின்ற உண்மையை இப்போ தாங்க தெரியுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம், அதுதாங்க கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு ஆளுங்க. இவங்க எப்படியாச்சும் வெண்பாவை கடத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தாங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டு போங்க.